நான் பத்திரிகையின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் மற்றும் தங்களுடைய பல பேர் அமைதியாக இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும். அப்படி வருகிற போதுதான் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று கருத்துக்களை நான் வெளியிட்டேன். அதற்கு பிறகு என்னை கழக பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டது. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் 2009 இன்றைய பொதுச் செயலாளரையே கழகத்தில் அனைத்து பணிகளும் விளக்கினார்கள். அதேபோல் 2012 அம்மா ஆட்சியில் இருக்கிற போது என்னையும் கழகப் பணியிலிருந்து விளக்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற யாரையும் விளக்கவில்லை, அவர்களை அரவணைத்து சென்ற வரலாறுகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த நிலை இல்லை. யார் நம்மிடத்தில் பேசினாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற நிலை. இது இயக்கத்தை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பலவீனப்படுத்துகிற போது அது யார் செய்கிறார்களோ அவரும் பலவீனம் அடைகிறார்கள். இதுதான் வரலாறு. நான் கூறியது அன்றைக்கு தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியது, கருணாகர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரத்தை சார்ந்தவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர். அவருடைய மருமகள் இருக்கும் அங்கே இருக்கின்ற பணியாற்றுகின்ற பணியாளருக்கும் ஏற்பட்ட நிலையை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். அதற்கு பிறகு நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால், இதற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தினோம். எதற்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற போது, கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இதுவரையிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எதற்கெடுத்தாலும் சிபிஐ. ஆனால் நம்மை வாழ வைத்த, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொள்ளைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், பி டீம் என்று என்னை பற்றி சொன்னார்கள். யார் பி டீமாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 3 முறை அம்மா இருக்கின்ற போதும், அம்மா மறைவுக்கு பிறகும் ஓபிஎஸ்ஐ மட்டும்தான் முதலமைச்சராக அருகிலே அமர்த்தினார்கள். ஏன் உங்களை அமர்த்தவில்லை முதலமைச்சராக என்ற கேள்வி நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சரவையில் இடம் தந்தேன் என்று சொன்னார்கள். எங்களை போன்றவர் இவர் முன்மொழிவில்லை என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது. இவர் அம்மா மூலமாக 3 முறை முதலமைச்சரானவர் ஓபிஎஸ். ஆனால் இவரை பொறுத்தவரையும் கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாடறிந்த ஒன்று. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இன்று என்னை கொச்சைப்படுத்துவதற்கு நான் தான் அவருக்கு அமைச்சர்களில் இடம் தந்தேன் என்று சொல்வது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடந்த காலத்தை நான் சொல்ல விரும்பவில்லை, அது சொல்வதும் சரியாக இருக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.